இங்கிலீஷில் உங்களுடைய லெவல் என்ன அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுமா, அப்போது இந்த பேசேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இந்த பேசேஜை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்றதுக்கான கீவேர்ட்ஸை நான் கீழே கொடுத்துட்டேன். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேசேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனால் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் பாட்டமில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் இந்த பேசேஜை எப்படி இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை டச் பண்ணி நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்கும் பொழுது அப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிவிட்டு வரலை அப்படின்ற போது அடுத்த நாள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது கேட்பீங்க, நீ ஏன் இது பார்ட்டிக்கு வரல, உனக்கு ஏதாவது வேறு வேலை இருந்துச்சா, ஏன் நீ வரலை, நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீ வருவேன்னு நான் நினச்சேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாரும் உன்னை பற்றியே கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை பற்றின வாக்கியங்கள் தான் இதில் இருக்குது. இந்த வாக்கியங்கள் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு இங்கிலீஷில் பேச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.